பட் எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா, அதுல நீங்களும் அதுக்கு ஓகே சொன்னது. அவருமே வந்து வேணாம். அப்படின்னு ஒண்ணு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு, அந்த 10 ஹார்ஸ் டெடிகேட்டட் டூ யூ அண்ட் த அதர் காஸ்ட் மெம்பர்ஸ்ன்றது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது அந்த விஷயம் கேட்கறதுக்கு. அண்ட் தென் இப்போ அதர் கேரக்டர்ஸுமே வந்து நீங்க சொல்ற மாரி ஒவ்வொருத்தருக்கும் இப்ப அங்க 25 பேர் இருக்காங்கன்னா, 25 பேருக்கும் ஒரு நேம் இருக்கும். அவங்களுக்கு ஒரு சின்ன பேக் ஸ்டோரியாவது நம்ம ஒரு 2 செகண்ட்ஸ், 3 செகண்ட்ஸ்லயாவது வந்துட்டு போற மாரி இருக்கும். ஸோ அத எழுதுறது எப்படி இருந்தது சார் ஒரு ஒரு காஸ்ட்டுக்கும்? இல்ல அது கண்டிப்பா நம்மளுக்கு ஏன்னா கதைக்குள்ளேயே தான் வர்றாங்க. இது ஒண்ணும் நான் புதுசா இப்ப இந்த பேசஞ்சர்ல ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க ஜாயிண்டா தான் இருக்க போறாங்க. அந்த ஒரு அதான் மேடம் இப்ப இந்த பஸ்ஸுக்குள்ள ஒரு சம்பவத்த பண்ணணும்னா நம்மளுக்கு ஒரு சவால் தான். அப்போ நான் எல்லாரையுமே நான் இணைக்கும் போதே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு விஷயத்த நான் உள்ள போக போக எனக்கு அது வந்துரும். நான் அப்படித்தான் யோசிச்சேன். இப்போ உங்கள ஜாயின் பண்ணணும்னா இன்னொருத்தர ஜாயின் பண்ணா, இப்ப இதுலேருந்து எப்படி உங்கள கனெக்ட் பண்ணலாம்? இந்த சீட்லேருந்து ஒரு பொண்ணு அந்த சீட்ல போய் உட்கார போகுதுன்னா, என்ன காரணம் வைக்கலாம்? எப்படி போக வைக்கலாம்? இப்படித்தான். ஏன்னா ஒருத்தர கொலை பண்ணணும்னா அதுல ஒரு பெரிய ப்ளே பண்ணணும். ஆமா, ஆமா. அப்ப இந்த இது ஆடியன்ஸ் இத எதிர்பார்க்குறாங்க. இவன் எப்படி கொலை பண்ணியிருக்கான்? நான் பார்க்குறேன்டா அப்படின்னு உட்காரும்போது, அவங்கள நான் திருப்திப்படுத்திட்டேன்னா மட்டும் தான் நாங்க ஜெயிச்சோம் மேடம். டேய் இதுதானா அப்படின்னா நாங்க மாட்டிக்குவோம். அந்த இதுல கொஞ்சம் நாங்க மெனக்கெட்டதுனால, இப்ப எனக்கு இதுல எல்லாருக்கும் எழுதுறது ஈஸியா தான் மேடம் இருந்தது. அதெல்லாம் எல்லாருக்குமே நான் சொல்ல முடியாது. குறிப்பிட்ட பேர நான் மையப்படுத்தலாம். பஸ்ஸுக்குள்ள இருக்க எல்லாரையும் காட்டி தான் ஆகணும். அதுக்கான விஷுவல் பண்ணியிருக்கோம்.